த சீக்ரெட். இந்த புக்கோட ஆத்தர் நேம் பார்த்தீங்கன்னா ரொஹண்டா பெர்னி. இவர் இந்த புக்கில் எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் நினைக்கிறத உங்கள் வாழ்க்கையே வந்து மாற்றும். இதான் இந்த புக்கில் வந்து ஒரு ஒன்லைனாக சொல்லணும்னா இந்த புக்கோட ஸ்டோரி வந்து இதுதான். இதை பற்றி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி இந்த புக்கில் வந்து எந்த மாதிரிலாம் நம்ம திங்க் பண்ணணும், எந்த மாதிரிலாம் நம்ம வேலை வந்து ஒரு இதை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த புக்கில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. என்னப்பா இந்த புக்கில் வந்து ஒரு 5 இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லலான்றிருக்கேன். ஏன்னா இந்த புக்கை நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் இந்த புக்கை ஃபுல்லாக ரீட் பண்ண நான் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நம்மளோட திங்கிங்கை வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறக்காண்டி தான் வந்து நான் தென் வந்து இந்த புக்கில் என்னென்ன கற்றுக்கணும் அதை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இதை நான் இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இது எப்போ எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகுதோ அப்போதைக்கு நான் வந்து மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆனதை வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். மோஸ்ட் எல்லாம் இந்த புக்கு வீடியோ அப்படின்னாலே வந்து மோஸ்ட் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் இது வரைக்குமே பார்த்துருந்தீங்கன்னா ஜஸ்ட் அடுத்த ஒரு நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் பாருங்கள். டெஃபினட்டாக உங்களோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ண டெஃபினெட்லி நான் வந்து சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு நிறையா பேர்த்தோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. நம்மளோட திங்கிங்க்கு எவ்வளோ பவர் இருக்குது, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான எவ்வளோ ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்குவீங்க. நம்ம அஜித் சார் சொன்ன அதுதான் தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறதான் ஒரு மெயின் வேர்டு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் வந்து நம்மளோட லைஃப் அப்படிங்கிறத வந்து நான் இந்த புக்கு ரீட் பண்ண மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தட் இதை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறக்காண்டே வந்து இந்த வீடியோ வந்து ரைட்டாக இப்போ நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். இதோட 5 இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அதோட ஃபஸ்ட் கீ பாயிண்ட் என்னென்னா அட்ராக்ட், பிலீவ், ரிசீவ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் வந்து உங்கள் வாழ்க்கை வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணணும். உங்களுக்கு என்னென்ன ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே வந்து எழுதி வைங்க. தென் அதை வந்து நேரா டவுன் பண்ணுங்கள். அதாவது வந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் மட்டும் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த டேயில் வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு. இது பார்க்க உங்களுக்கு வந்து ஜோக்காக இருக்கலாம். என்ன நீங்கள் யார்ட்டா சொன்னீங்கன்னா அவங்க நிஜமாக வந்து சிரிக்க தான் செய்வாங்க. ஆனால் அங்கே தான் வந்து நம்ம செகண்டாக வந்து ஒன்று ப்ளே ஆகுது. அது வந்து பிலீவ். நீங்கள் முதல்ல நம்பணும். எனக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து எனக்கு வரும், இந்த டேட்டில் எனக்கு வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பிலீவ் பண்ணணும். ஸோ தட் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதான் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து அதை வந்து பிலீவ் பண்ணணும். இது வந்து நீங்கள் வந்து சும்மா இது எப்படி நம்மளுக்கு நடக்க போகுது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் அது வந்து 100% நம்மளுக்கு நடந்துருச்சு அப்படின்னு அதை பிலீவ் பண்ணுங்கள். அது நடந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து டெய்லி ஒரு 2 மினிட்ஸ் வந்து உங்களோட கண்ணை மூடி அதை நினச்சி பாருங்கள். ஸோ தட் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். ஸோ தட் இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் தான் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து உண்டாகும். ஸோ தட் நீங்கள் வந்து அதை வந்து பிலீவ் பண்ணுங்கள். தென்லேயே பார்த்தீங்கன்னா ரிசீவ். நீங்கள் வந்து டெய்லியுமே நினச்சி பாருங்கள், எனக்கு வந்து நான் நினச்சி வந்து நடந்துருச்சு, ஸோ நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன், இந்த மாதிரி இருக்கேன். தென் வந்து நீங்கள் வந்து ரைட் அண்ட் ஒரு பேப்பரில் ரைட் பண்ணி அதை ரீட் பண்ணி பாருங்கள். அதே மட்டும் நீங்கள் வந்து ஒரு வாலில் அதை பேஸ்ட் பண்ணி அதை டெய்லியுமே பாருங்கள். ஸோ தட் வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ தட் இது வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாட்டோம் மிச்சம் இந்த வேர்ல்டை வந்து சுற்றி உங்களுக்கு ஏற்ற மாட்டோம் ரன் பண்ண வைக்கும். இது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள்லாம் என்ன பரவாயில்ல ஜூ காட்டுறியா அப்படின்னு தான் கேட்பீங்க. பட் இதை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பிலீவ் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் அதுக்கேற்ற மாட்டோம் உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். இது எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப ஒரு ஜோக்காக எடுத்துக்குவாங்க நிறையா பேர். நீங்கள் அதை நினச்சி உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சோன்னா தெரியும் இதோட பவர் எவ்வளோ, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்னா அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். செகண்ட் கீ பாயிண்ட்ஸ் என்ன, ஹேவ் த கரேஜ் டு see your dreams. பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீம் பண்ணுறதுக்கே வந்து பயப்படுவாங்க. நம்ம இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு மில்லியன் ஆகணும், ஒரு 5 கார் இருக்கணும், ஒரு 5 பில்டிங் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் எங்கே நம்மளுக்கு நடக்க போகுது, நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நம்ம வந்து முதல் வந்து நம்ம ட்ரீம் பண்ணணும். நம்ம அப்துல் கலாம் சாரே சொல்லியிருக்காங்க ட்ரீம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து இப்போ நம்ம மோஸ்ட்டாக நம்மளை சுற்றி அந்த பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, ட்ரீம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் அவங்க ட்ரீம் மட்டும் சொல்லிடுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு சீக்ரெட் வந்து யாருமே எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த புக்கில் இது மட்டும் தான் அந்த சீக்ரெட் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு பின்னாடி என்ன மாதிரி சைக்காலஜி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ தட் நீங்கள் வந்து ட்ரீம் பண்ணுங்கள். உங்களுக்கு நடக்கல அதெல்லாம் செகண்ட் விஷயம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களை நம்புங்க. இப்போ வந்து நான் வந்து எனக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை ட்ரீம் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டெய்லியுமே அந்த பைக்கை காலைல எந்திரிச்சு அதை துடைச்சி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரவுண்டு போக மாட்டோம். தட் நீங்கள் அதை ட்ரீம் பண்ண உங்களோட மைண்டில் வந்து அது வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாட்டோம் உங்களுக்கு எல்லா திங்ஸுமே வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து மெயினாக வந்து ட்ரீம் பிக். தேர்டு பாயிண்ட் என்ன, கிராட்டிடியூட் இஸ் மேக்னெட்டிக். பொதுவாக நம்ம வந்து இப்போ இருக்கிற லைஃப்பை வந்து நம்ம வந்து குறை தான் சொல்லிகிட்டு இருப்போம். எனக்கு வந்து இது சரியில்லை, எனக்கு அந்த சரியில்லை, நான் வந்து ஒழுங்காக படிக்கலை அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் இருக்கிறதுக்கான ஒரு டெய்லியுமே வந்து நீங்கள் வந்து தேங்க் பண்ணுங்கள். காலையில் எந்திரிக்கிறீங்களா, எனக்கு நான் எந்திரிச்சதுக்கு ரொம்ப தேங்க் அப்படின்னு தேங்க் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட லைஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணும். ஏன்னா இப்போ நம்ம பொதுவாக
நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறப்போ வந்து அதை என்றைக்குமே யோசிக்க மாட்டீங்க. நீங்கள் ஜஸ்ட் எங்கன்னா வெளியே போகிறப்போ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து ரோடு இல்லாமல் வந்து ரோட்டில் இருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப இப்போ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு வீட்டில் இருப்பீங்க, அவங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த லைஃப் சரியில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ தட் நீங்கள் அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்மளோட கீழே எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ தட் அவங்களாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தோணாது. ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு எந்த சின்ன சின்ன விஷயம் பண்ணாலுமே ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஒரு தேங்க் பண்ணுங்கள். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து கிராட்டிடியூடாக இருங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் லைஃப்பை வந்து டெஃபினட்டாக சேஞ்ச் பண்ணும். ஏன்னா என்னோடய லைஃப்புமே வந்து டெஃபினட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கு. இந்த சின்ன சின்ன விஷயத்தில் வந்து நான் ஒருத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது மூலம். தென் உங்கள்கிட்ட இல்லை உங்களால் முடிஞ்சதை வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அது பார்த்திங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க நீங்கள் நல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கேட்குறப்ப நம்மளுக்குன்னு ஒரு பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி வரும். அந்த சின்ன சின்ன விஷயம் தான் பார்த்திங்கன்னா வந்து பிக் டிஃப்ரென்ஸை மேக் பண்ணுது. இது பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் மாட்டோம். இப்போ நம்ம எல்லாம் படத்து டைலாக் சொல்கிற மாதிரி தான், மேலே இருக்கவன் கீழே வருவான், கீழே இருக்க மேலே வருவான். தென் அதே மட்டும் பார்த்தீங்கன்னா கர்மா இஸ் அ பூமரங் அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து உண்மை தான். டெஃபினட்டாக நான் பர்டிகுலர் நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதான் வந்து உங்களுக்கு வந்து திரும்பி வரும். ஸோ நீங்கள் வந்து அது மட்டும் வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப கிராட்டிடியூட் கொடுங்க. கிராட்டிடியூட்னால் நீங்கள் வந்து எந்த விஷயம் பண்ணாலும் தேங்க் பண்ணுங்கள். 4th பாயிண்ட் என்னென்னா, யுவர் அவேர்னஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் சீக்ரெட். அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுபடி தான் வந்து உங்களுக்கு நடக்கும். நீங்கள் வந்து பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா பாசிட்டிவாக நடக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து நம்ம நெகட்டிவாக நினைப்போம். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ட்ரை டு அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளோட அவேர்னஸை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம அவேர்னஸ்ங்கிறது நம்ம வந்து இந்த விஷயத்தை பண்ணலாமா வேணலாமா அப்படிங்கிறது வந்து டிசிஷன் எடுக்கணும்ல. ஸோ தட் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ஸோ தட் இது மூலம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, லவ் இஸ் அல்டிமேட் எமோஷன். இப்போ ஜஸ்ட் நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நீங்கள் பேசுகிறத நினச்சி பாருங்கள், அப்போதைக்கு எப்படி இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டேட் போகிறப்போ உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்போ மீட் பண்ண போகிறீங்க, அப்படிங்கிறப்ப உங்களோட எமோஷன் எப்படி இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட நியூ பார்ன் பேபியை நீங்கள் கையில் தூக்கி பார்க்குறப்ப அது ஒரு எமோஷன் எப்படி இருக்கும். அண்ட் உங்களோட டாக்ஸ் வந்து குட்டி போட்டால் அதோட எமோஷன் எப்படி இருக்கும். அப்போதைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஓவர்வெல்மிங்காக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்ஸ். அது மோஸ்ட்டாகவே எல்லாருமே வந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா அது வந்து நம்ம லைஃப்பில் வந்து டெஃபினட்டாக அதை வந்து ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணுற ஒர்க்கை லவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து அந்த பேஷனை வந்து ரொம்ப ரொம்ப ஃபாலோ பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பாடியை லவ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட பாடியை ஃபிட்டாக வச்சுக்குவீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மோட்டிவேட்டடாக இருப்பீங்க. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கவங்களை லவ் பண்ணிங்கன்னா எப்போவுமே அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்குவீங்க. புக்கோட டேக் அவேஸ் என்னென்னா, நீங்கள் வந்து பிலீவ் பண்ணுங்கள். தென் அது வந்து உங்களுக்கு கிடைச்சதை வந்து மறுபடியும் பிலீவ் பண்ணி அந்த டே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் முன்னாடி சொல்ல மாட்டோம். உங்களுக்கு ஒரு பொருள் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அது நம்மளுக்கு வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், தென் அதுக்கடுத்து நம்ம அது எந்த மாதிரிலாம் நம்மளோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். டெஃபினட்டாக இட் வில் ஹேப்பன். இதோட மெயினான ஒரு வேர்டு என்னென்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.